ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே வச்சு மாவரைச்சி ரொம்ப சாஃப்டான வெள்ளை வெள்ளைன்னு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி நம்ம எப்படி சுடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே இட்லிக்கு மாவாட்டும் போது அரிசி தனியாக உளுந்து தனியாக ஆட்டினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு மாவாட்டி இட்லி சுடுவாங்க. ஆனால் நான் அரிசியும் உளுந்தையும் ஒன்றா போட்டு இதே அளவுகளில் தான் மாவாட்டி இட்லி சுடுவேன். இட்லி ரொம்பவுமே சாஃப்டாக வரும். ரேஷனில் வாங்கின பச்சரிசி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவு பச்சரிசிக்கு 3 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி. ரேஷனில் வாங்கின அரிசிங்கிறனால இதை நம்ம முன்னாடியே நல்லா புடைச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் தலை தட்டிட்டு உளுந்தம்பருப்பை எடுத்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து. இதுதான் இட்லிக்கு கரெக்டான அளவு. இந்த அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இட்லி ரொம்பவுமே சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி விட்டு இந்த அரிசியை ஒரு 5-6 டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி அப்படிங்கிறனால களைய நமக்கு நல்லா பிசு பிசுன்னு நிறையாவே கழனி வரும். இதை சுத்தமாக 5-6 டைம் களைஞ்சி எடுத்துடலாம். அரிசியில் உள்ள கழனி போகிற வரை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு இதில் தண்ணி சேர்த்து இதை ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ மாவரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறனால ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு உப்பையும் மாவுலே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம காலையில் இட்லி சுடுறதுக்கு நைட்டே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்து வச்சிடலாம். நைட்டே மாவை கரைச்சி வச்சனால மாவு நல்லாவே பொங்கிருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். எப்போவுமே நீங்கள் இட்லி சுடும்போது இட்லி பானையில் உள்ள தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வைங்க. அப்போ தான் இட்லி நல்லா வரும். இப்போ 2 தட்டில் இட்லி ஊற்றி இட்லி நம்ம வேக வச்சாச்சு. பாருங்கள், இப்போ இட்லி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இட்லி நல்லாவே புஸ்ஸுன்னு வெந்திருக்கு. வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே யூஸ் பண்ணி அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து மாவரைச்சி ரொம்ப சாஃப்டான புஸ்ஸுன்னு இட்லி வந்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.